ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ததோ பவத்ராண நியுக்த பாலக ततो भवत्रान नियुक्त बालक प्रभीति संग्रंदन शंकुलारवैः प्रभीति संक्रंदन संकुलारवैः विमिश्रमस्रावि भवत्समीपतः विमिश्रमश्रावि भवत्समीपतः परिस्फुटद्दारु चटच्चडारवः परिस्फुटद्दारु चटच्चटारवः ततो भवत्राण नियुक्त बालक प्रभीति संग्रंदन शंकुलारवैः ततो भवत्राण नियुक्त बालक प्रभीति संक्रंदन संकुलारवैः विमिश्रमस्रावि भवत्समीपतः परिस्फुटद्दारु चटच्चडारवः विमिश्रमश्रावि भवत्समीपतः परिस्फुटद्दारु चटच्चटारवः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததக அப்போது, பவத்ராண உனக்கு காவலாக, நியுக்த பாலக நியமிக்கப்பட்டிருந்த சிறுவர்களுடைய, பிரபீதி சங்கிரந்தன ரொம்ப பயத்துடன் கூடிய அலறல் கேட்டது, சங்குல ஆரவைகி அந்த சப்தத்துடன், விமிஸ்ரம் கலந்து, பரிஸ்புட தாரு துண்டு துண்டாக மரம் ஒடிந்து சிதறிய, சடச்சட ஆரவக சடச்சடவென்ற பேரொலியும், பவத் சமீபதக உன் அருகாமையிலிருந்து, அஸ்ராவி கேட்டது. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ததோ பவத்ராண நியுக்த பாலக பிரபீதி சங்கிரந்தன சங்குலாரவைः விமிஸ்ரமஸ்ராவி பவத்சமீபதः பரிஸ்புடத்தாரு சடச்சடாரவக. ஒரு பெரிய மாட்டு வண்டியை குழந்தைக்கு பக்கத்தில், தொட்டிலுக்கு பக்கத்தில் அணப்பாக வச்சுட்டு உள்ளே போனா யசோதன்னு பார்த்தோம். அந்த சக்கரத்துக்குள்ள கம்சனால் அனுப்பப்பட்ட அசுரன் ஒருவன் ஒளிந்து கொண்டிருந்தான். அவனோட பிளான் என்ன அப்படின்னா, அப்படியே இந்த வண்டி சக்கரத்தில் நம்ம ஒளிஞ்சுன்னு இருக்கோம், இந்த சக்கரம் அப்படியே குழந்தை மேலே விழுந்ததுன்னா ஒரு விபத்தில் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுத்து அப்படின்னு நினச்சிப்பா எல்லாரும். பூத்தனை மாதிரி யாரோ ஒரு அரக்கன் அல்லது அரக்கி வந்து அந்த குழந்தைக்கு, அதனால் அசுரர்களால் ஏதோ குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டுடுத்து அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு விபத்து போல் நடக்கணுங்கிறதுக்காக அந்த சக்கரத்தில் அவன் ஒளிஞ்சுட்டுருக்கான். யசோதை வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னால் 4-5 குழந்தைகளையும் கூப்பிட்டு, ஒரு 8-10 வயசு இருக்கிற குழந்தைகள்லாம் குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் உள்ளே வேலை பண்ணுறதுக்கு போகிறேன் அப்படின்னு பாதுகாப்பாக நிறுத்திட்டு தான் போயிருக்கா. இவன் உள்ளே போய் கொஞ்ச நேரம் கூட ஆகலை, திடீர்னு அந்த சிறுவர்கள்லாம் பலத்த கூக்குரல் இடுறா, பெரிய சத்தம் போடுறா. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆச்சுன்னா, மரங்கள்லாம் முறிஞ்சு சட சட சடன்னு விழற மாதிரி அப்படியே அந்த சப்தமும் சேர்ந்து கேட்டது அப்படின்னு இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சொல்கிறார்.